என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஜனவரி 2024 உங்ககிட்ட வந்து 10,000 ருபீஸ் இருந்துச்சுன்னா எந்த ஃபோன் வாங்கலாம்னு சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரு 6 சூப்பரான ஒரு 5G ஃபோன் கொண்டு வந்திருக்கேன் 10,000 பட்ஜெட்டில். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து 5G யூஸ் பண்ணுறாங்க, 10,000 பட்ஜெட்டுக்கு 5G கிடைக்குது. ஸோ அதனால் வந்து 4Gலாம் போக தேவையில்லை, 5G வாங்கிக்கலாம். கூட வந்து ஒரு 6 ஃபோனில் வந்து நான் வந்து ரேங்கிங் யூஸாக கொண்டு வந்திருக்கேன். 6th பிளேஸில் எந்த ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் வரைக்கும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. கூட நம்ம சேனலில் வந்து பெஸ்ட் ஃபோன் வந்து 15,000, 20,000, 25,000 சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணிப்பாங்க. முதல்ல வீடியோ பாருங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிற மாதிரி சூப்பர் வீடியோஸ் நீங்கள் பார்த்து தெரிவிக்க முடியும். வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணாதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தேவைப்படுத்துதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ அவங்க வீடியோக்களை போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டது கௌதமி சேனல். வாங்க வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் பத்தி பார்க்க போறோம். என்ன ஃபோன்னா ஐடெல் தரப்புல வந்து ரீசெண்டா 10,000 பட்ஜெட்ல ஒரு சூப்பரான 5G ஃபோன் லான்ச் பண்ணிருந்தாங்க. ரொம்பலாம் அவங்க லான்ச் பண்ணவே இல்லை. பட் இந்த ஃபோன் வந்து 10,000 பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ஃபோன் சொல்லலாம். இந்த ஃபோன் குயிக்கான ஸ்பெக்ஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 6.6 இன்ச்க்கான ஒரு IPS டிஸ்பிளே, 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Dimensity 6080 ப்ராசஸர் மற்றும் 50 மெகாபிக்சலுக்கான சிங்கிள் கேமரா பிளஸ் AI கேமராவும் இருக்கு. 8 மெகாபிக்சல் சிங்கிள் கேமரா கூட வந்து இந்த ஃபோன்ல 5000 mAhக்கான மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோன் ரேம் பொறுத்தளவுக்கு 6GB ரேம் 128GB பொறுத்தளவுக்கு 9,999 ருபீஸ் வருது. ரொம்ப கம்மியானே சொல்லலாம். பட் இந்த ஃபோன்ல வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா 6GB ரேம் இருக்கு பிளஸ் 6GB வெர்ச்சுவல் ரேமும் சப்போர்ட் இருக்கு. நீங்க வந்து கம்பைன் பண்ணி 12GB ரேமும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்கு. அமேசான பை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து 10,000 ருபீஸ் அவைலபிளா இருக்கு. ஆஃபர் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபோனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோனை ப்ளஸ் பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த பிராண்ட் என்ன தர முடியுமோ தந்துருக்காங்க. டிஸ்பிளே சூப்பரா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, பேட்டரி நல்லா இருக்கு, சார்ஜிங் ஸ்பீடும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய கான்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோன்ல 2 கான்ஸ் இருக்கு. பட் அவ்வளவு பெரிய மேஜரான கான்லாம் கிடையாது. என்னென்ன கான்ஸ்னா, இந்த ஃபோன் ஐடெல் தரப்பு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனுடைய சர்வீஸ் சென்டர் இப்போ இருக்கும் தெரிய வரல. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்க வந்து பெரிய பெரிய இடத்துக்கு போனாலும் அவங்க டெடிகேட்டட் ஐட்டம் சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர் வச்சிருப்பாங்க தெரியாது. தேவைப்படியோட அவங்க வந்து கம்பைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் தான் ஒரே ஒரு கான். பட் அதுவும் வந்து அவ்வளோ பெரிய கான்லாம் கிடையாது, ஒரு டீசெண்டான கானே சொல்லலாம். என்னன்னா யூஐ பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, டீசெண்டாகவே இருக்கு. அதுவும் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பிடிச்சா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. 6th ஃபோன் என்ன ஃபோன்னா ஐடெல் P55. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம 5th ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா சாம்சங். உங்களுக்கு சாம்சங் தரப்புல வந்து 10,000 பட்ஜெட்டில் நல்ல ஒரு 5G மொபைல் வேணும்னு வச்சிங்கன்னா இந்த ஃபோன் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஃபோன்னா சாம்சங் கேலக்ஸி M14 இல்லைனா சாம்சங் கேலக்ஸி F14. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மொபைல் தான். உங்களுக்கு வந்து M14ல வந்து ரியரில் 3 கேமராஸ் கிடைக்கும். அதே ஃபோனில் வந்து F14ல 2 கேமரா கிடைக்கும். மற்றபடி எல்லா ஸ்பெக்ஸும் 3 தான். உங்களுக்கு சொல்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 6.6 இன்ச்க்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே, 90Hz கொடுத்துருக்காங்க. Exynos 1330 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 50+2+2 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா. இது வந்து M14ல. F14 பொறுத்தளவுக்கு 2 கேமரா தான் வரும், அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனில் 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இந்த ஃபோனில் 6000 mAhக்கான மேசிவ் பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோன் ரேம் பொறுத்தளவுக்கு 4GB ரேம் 128GB பொறுத்தளவுக்கு 10,999 ருபீஸ் வருது. கொஞ்சம் அதிகமே சொல்லலாம். பட் நீங்கள் வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்கன்னா 10,000 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அமேசானில் செக் பண்ணி பாருங்க, ஆஃபர் நடந்துட்டு இருக்கு. இந்த ஃபோனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ப்ளஸ் பொறுத்தளவுக்கு ஓவரால் எல்லாமே நல்லா இருக்குது. டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க, கேமரா நல்லா இருக்குது. கூட வந்து பேட்டரி கெப்பாசிட்டியும் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் மைனஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் Exynos ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்து Exynos பிடிக்காது. நீங்கள் வந்து கேம் ஆகாத வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் செட் ஆகாது, கூட ஹீட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணால் போதும், எனக்கு வந்து சாம்சங் பிராண்டிங் இருந்தால் போதும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்க போகுது. இந்த ஃபோன் இன்னொரு காரணம்னா, இந்த ஃபோனில் 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் பாக்ஸில் கிடையாது. அது மட்டும் தான் ஒரே ஒரு காணு. இந்த ஃபோனில் வந்து நீங்கள் 11,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி நீங்கள் பை பண்ணுறீங்க. இந்த ஃபோனை கூட வந்து சார்ஜருக்கும் நீங்கள் 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா அது 12,000 கிட்ட ஆக வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சாம்சங் இருந்தால் போதும், கூட வந்து 12,000 பரவாயில்ல வந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்க போகுது. சாம்சங் கேலக்ஸி M14 இல்லைனா சாம்சங் கேலக்ஸி F14 மறக்காம செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்க போகுது. நம்ம 4th ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா இந்தியன் பிராண்ட் லாவா கிட்ட இருந்து ஒரு சூப்பரான ஃபோன் வந்திருக்கு. என்ன ஃபோன்னா லாவா பிளேஸ் 2 5G. இந்த ஃபோன் வந்து ரீசெண்டாக லாவா தரப்பு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஃபோனே சொல்லலாம். நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனை குயிக்கான பார்த்துக்கலாம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 6.56 இன்ச்க்கான ஒரு HD IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. MediaTek Dimensity 6020 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான சிங்கிள் கேமரா பிளஸ் AI கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன்ல 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இந்த ஃபோன்ல 5000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோன்ல ரேம் பொறுத்தளவுக்கு 4GB ரேம் 64GB உங்களுக்கு வந்து 9,999 ருபீஸ் வருது. நீங்க கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா
இன்னும் கம்மியாகவும் வாங்க முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. அமேசானில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபோனோட ப்ளஸ் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து யாரும் அப்படி கொடுத்தது கிடையாது, இங்கே பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோன் நம்மளுக்கு வந்து கிளாஸ் பாடி கிடைக்குது, அதுவும் ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் நம்மளுக்கு வந்து நல்ல ப்ரீமியமாக இருக்க போது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ மூணாவது என்னன்னா, இந்த ஃபோனில் வந்து கேமரா சுற்றி உங்களுக்கு ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் இந்த ஃபோனில் இருக்குது. கூட இந்த ஃபோன்லேயே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. கூட வந்து கேமரா நல்லா இருக்குது, பேட்டரி கெப்பாசிட்டியும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் நம்மளுக்கு வந்து 2 மைனஸாக இருக்குது. என்னன்னா, இது வந்து லாவா மொபைலு. லாவா தரப்பு வந்து சர்வீஸ் சென்டர் எப்போ இருக்குன்னு தெரியவில்லை. நீங்கள் பெரிய பெரிய ஊரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டியோட மொபைல்ஸ்லாம் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி தருவாங்க. பட் நீங்கள் சின்ன சின்ன ஊரில் இருந்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் எப்போ இருக்குன்னு தெரியவில்லை. அதான் ஒரே ஒரு காரணம். இன்னொரு காரணம்னா, இந்த ஃபோனை ப்ராசஸர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த ப்ராசஸர் கொஞ்சம் பழைய ப்ராசஸரு, அது மட்டும் தான் ஒரு மைனஸு. அதையும் பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் நார்மலான கேம் விளாடாலும் சரி நல்லா இருக்க போது, அதையும் செக் பண்ணி பாருங்க. லாவா பிளேஸ் 2 5G ஓவராலாக நல்லாவே இருக்க போகுது. இப்போ நம்ம டாப் 3க்குள்ள வந்தாச்சு. தேர்ட் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஸ்மார்ட் ஃபோன்னா, ரீசெண்டாக லான்ச் ஆன ரெட்மி தரப்புலேருந்து ரெட்மி 13C, இல்லைனா வந்து போக்கோ M6 5G. இது 2 ஃபோனுமே வந்து ஒரே ஃபோன் தான். ரெட்மி வந்து எப்படி ரீபேர் பண்ணி போக்கோல M6 லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்க போது. இந்த ஃபோனோட ஸ்பீக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் நம்மளுக்கு வந்து 6.74 இன்ச்க்கான ஒரு HD+ 98 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் டைமென்சிட்டி 6100+க்கான ப்ராசஸர் மற்றும் 50 மெகாபிக்சலுக்கான சிங்கிள் கேமரா ப்ளஸ் AI கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 5000 mAhக்கான பெரிய பேட்டரி இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்புறம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நம்மளுக்கு வந்து ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு 4GB RAM 128GB பொறுத்தளவுக்கு 10,999 rupees வருது. கொஞ்சம் கம்மியானே சொல்லலாம். பட் நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்படி இந்த ஃபோனில் ப்ளஸ் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ப்ளஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப குறை சொல்ல மாதிரி எதுவுமே இல்லை. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, கேமரா சூப்பராக இருக்குது, பேட்டரியும் சூப்பராக இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் மைனஸ் பொறுத்தளவுக்கு ஆட்ஸ் வந்து எப்போ இருக்குன்னு தெரிய வரல. இந்த ஃபோனில் வந்து ரெட்மி தரப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆட்ஸ் வந்து எப்போ இருக்குன்னு தெரிய வரல. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் செட்டப் பண்ணும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு 90% நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரெட்மி 13C இல்லைனா வந்து போக்கோ M6 ரெண்டுமே ஒரே ஃபோன் தான். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. நம்ம செகண்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா, மோட்டோ தரப்பு வந்து ரீசெண்டாக அவங்களோட G சீரிஸில் ஒரு சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. மோட்டோ G34 5G. இந்த ஃபோனில் வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. இந்த ஃபோனோட குயிக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 6.5 இன்ச்க்கான ஒரு HD+ 128 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு Snapdragon 695க்கான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 50+2 மெகாபிக்சலுக்கான ஒரு ரியர் கேமரா, 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் இருக்குது. இந்த ஃபோனில் 5000 mAhக்கான பெரிய பேட்டரி இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு 20 வாட்க்கான சார்ஜிங் ஸ்பீடும் இருக்குது. இந்த ஃபோனில் உங்களுக்கு ரேம் பொறுத்தளவுக்கு 4GB RAM 120GB பொறுத்தளவுக்கு 10,000 rupees வரப்போகுது. இந்த ஃபோனில் ப்ளஸ் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ப்ளஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்த ஃபோனில் வந்து லாவாவில் வந்து பேக் உங்களுக்கு வந்து கிளாஸில் கொடுத்துருந்தாங்க. அதே இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து இது வீகன் லெதரில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்க போது, ப்ரீமியமாக இருக்க போது. அது மட்டும் தான் ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம் இந்த ஃபோனில். இந்த ஃபோனுடைய மைனஸ் பற்றி பார்க்கலாம். மைனஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் ஒரே ஒரு மைனஸ் தான். சர்வீஸ் சென்டர் எப்போ இருக்குன்னு தெரியவில்லை. தேர்ட் பார்ட்டியோட வச்சிருக்காங்க. பட் நீங்கள் சின்ன சின்ன ஊரில் இருந்தீங்கன்னா எப்போ இருக்குன்னு தெரியவில்லை. அது மட்டும் தான் ஒரே ஒரு கான்ஸு பார்த்துக்கோங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணிப்பாங்க. மோட்டோ G34 நல்லா இருக்க ஒரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா, நீங்கள் 10,000 rupees வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராசஸர் வாங்கிக்கலாம், நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக கிடைக்க போது. என்ன ஃபோன்னா, ரெட்மி தரப்பு வந்து ரெட்மி Note 12 5G. இந்த ஃபோன் ப்ரீவியஸாக ஒரு ஆகஸ்ட் மாதம் லான்ச் 2023. இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 6.67 இன்ச்க்கான ஒரு AMOLED டிஸ்பிளே, 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. Qualcomm Snapdragon 685க்கான ப்ராசஸர் மற்றும் 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா, 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்புறம் இருக்குது. இந்த ஃபோனில் 6GB RAM 61GB ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு 11,500 rupees வருது. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்க போகுது. பட் நீங்கள் கார்டாக ப்ரைஸ் பண்ணிங்கன்னா 1000 rupees கம்மி பண்ணி 10,500 வாங்கிக்கலாம். அந்த ஒரு ஃபோன் சூப்பராக கிடைக்குது. இந்த ஃபோனை ப்ளஸ் மைனஸ் பற்றி இருக்கலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்த மொபைல் எதுவுமே வந்து IPS டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபோன் நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே வரப்போகுது. கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லா இருக்க போகுது. டிஸ்பிளே குவாலிட்டி, ஒரு கேமரா நல்லா இருக்குது, பேட்டரி நல்லா இருக்குது, சார்ஜிங் ஸ்பீடும் ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த ஃபோனோட மைனஸ் பற்றி பார்க்கலாம். மைனஸ் பொறுத்தளவுக்கு ஆட்ஸ் கண்டிப்பாக வரும். பட் நீங்கள் வந்து செட்டப் பண்ணும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோன் அமேசான் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆஃபர் நடந்துட்டு இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரெட்மி Note 12. இதில் வந்து இந்த ஜனவரி 2024 உங்ககிட்ட வந்து 10,000 rupees இருந்துச்சுன்னா என்ன ஃபோன் வாங்கலாம்னு சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபோன் சொல்லியிருப்பேன். இந்த 6 ஃபோனில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் எதுவும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கூட வந்து நான் சொன்ன 6 ஃபோன் தவிர உங்களுக்கு எதாவது ஃபோன் தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அப்புறமா இந்த மாதம் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியும். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக போகுது வாங்குறதுக்கு. உடனே முதல்ல பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.